நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசக்கூடாது. ஆம் என்றால் ஆம் என்று சொல்லவும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லவும் நாம் பழகியிருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிற சிறப்பான வாசகத்தோடு இந்த நாள் நமக்கு துவங்கி நிற்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையை வெளிப்படுத்தின ஆண்டவர். இந்த உண்மையுள்ள தெய்வத்தை போற்றி புகழ இந்த நாளில் நாமும் இணைந்து ஆராதிப்போம். மீது உமது முகவொளி வீசச் செய்யும். இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் என்கிற இந்த வார்த்தை ஆண்டவருடைய ஊழியராக இருப்பவர்கள் ஆண்டவரது ஒளியில் பயணிக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நாமும் பல்வேறு சூழல்களில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் இந்த நாட்களில் அவரது முக ஒளி நம்மில் வீசி கடவுள் நம்மொழியாக மாட்சியடைய மன்றாடி செவிப்போம். ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு காட்டுகின்றது என்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, இதோ நமக்கு நுண்ணறிவை கொடுக்கிற வல்லமை உள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே கடந்து செல்ல நாம் நம்மையே முழுவதுமாய் கையளிப்போம். ஆண்டவரை பற்றிய அந்த சொற்கள் ஒளி தருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்குகிற, அவருடைய வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க மன்றாடி செபிப்போம். ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் என்கிற வார்த்தைகள் நாம் உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக ஏங்கி தவிக்கும் இந்த வேளையில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்காக ஏங்குகிற பிள்ளைகளாக
நாம் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்த ஆண்டவர் நமக்குள்ளிருந்து செயலாற்ற நாம் தூய ஆவியாரின் துணை வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். மொழியின் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் என்கிற வார்த்தைப்படியாக, உமது முகவொலியை வீசச் செய்யும் என்கிற வார்த்தையின்படியாக நாங்களும் உம்முடைய இரக்கத்தில் நிறைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பேலனும் தந்தருளும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.